நமஸ்கார் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாளை துனியா. இப்போ பிரவீன் பூர்வாத்தில் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் பேப்பரில் வந்து பார்ட் 1 ஃபுல்லாக டிஃபனி எஸ்ஏ ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்ட் 3ல் வந்து ஃபஸ்ட் பேப்பரு இப்போ பார்ட் 3ல் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸ்கந்து குப்து. இதுக்கு வந்து மொத்தம் வந்து இது 4th ரோமனில் வருது கொஷின் பேப்பரில். இதுக்கு மார்க் வந்து 15 மார்க்ஸு. சரித்திரன் சித்திரன் கீஜே இவங்களை பற்றி வந்து ஃபுல்லாக வந்து இந்த நாடகம் வந்து நான் பார்க்குறோம். இது வந்து ஜெய்சங்கர் பிரசாத் வந்து ஏற்றிருக்காரு. ஸ்கந்து குப்து பிரஸ்தாவனா அப்படின்னா வந்து முன்னிலை. ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் ஹிந்திக்கு மகான் லேக்ககன். ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத் இந்த ஹிந்தியில் வந்து பெரிய மகானாக இருக்கிறார். லேக்ககனை எழுத்தாளராக இருக்கிறார். ஆப்பு கவி, அவர் ஒரு கவிஞனாகவும் நாடகக்கார், ஒரு நாடக ஆசிரியராகவும் உபன்யாஸ்கார் அப்படின்னு வந்து அவர் நிபந்தக்கார் கட்டுரை ஆசிரியராகவும் இருக்கிறார். ஆப்பு இதிகாசி நாடகக்கு லிக்கினே நிபுண ஹை. இந்த வரலாற்று நாடகங்களில் முக்கியமாக எழுதியிருக்கிறார். ஸ்கந்துகுப்து உன்கா லிக்கா நாடகை. இந்த ஸ்கந்துகுப்து தான் இந்த நாடகத்தில் வந்து முக்கியமாக இருக்கிறார். ஸ்கந்துகுப்து ஹோ இஸ்கா நாயக்கிகை. இந்த நாடகத்தில் வந்து நம்ம தலைப்பு யார்? ஸ்கந்துகுப்து. அவரை பற்றி தான் இந்த நாடகத்தில் நாயக் அப்படின்னா அவர் தான் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிறார். उसी के नाम से नाटक का நாம்கரன் ஹுவாகை. இந்த நாடகுக்கு வந்து ஸ்கந்துகுப்துன்ற பெயரை வந்து சூட்டப்பட்டுள்ளது. ஆகே உஸ்கா சரித்திர சித்திரன் கியா ஜாத்தாகை. இதோட இந்த கேரக்டர், முக்கியமான கேரக்டர் வந்து சந்திரகுப்தர். வீர், அவருடைய வீரம் வந்து எப்படி இருந்தது? ஸ்கந்துகுப்தருடைய ஸ்கந்துகுப்து புஷ்ய மித்ரோன் சே யுத்த கர்த்தாக. ஸ்கந்துகுப்து வந்து புஷ்ய மித்ரம் அப்படின்னா வந்து எதிரிகளோடு, யுத்த அப்படின்னா வந்து போரின் அர்த்தம். ஸ்கந்துகுப்து எதிரிகளோடு போர் செய்கிறார். ஃபேர் மாளவிக்கு சஜாயத்தா கேலியே ஜாத்தாகை. பிறகு மாலவோன் அப்படின்னா மாலவ நாட்டு மன்னர்களுக்கு உதவி செய்வதற்காக அவர் செல்கிறார். அவர் ஹூனோங்கு மார் பகத்தாகை. அவங்க வந்து மாலவ நாட்டில் வந்து ஹூனோங்கன்ற வந்து கொள்ளையர்கள் வந்து அவங்க வந்து வராங்க. அவங்களுக்கோசரம் வந்து அந்த நாட்டு மன்னருக்கு வந்து உதவி செய்யணும் என்ற எண்ணத்தோடு வந்து ஸ்கந்துகுப்து வந்து அங்கு செல்கிறார். ஜப்பு சர்வனாகு स्कंद को माता को मार डालते हो गोशी से करता है. तब स्कंद वहांग पहुँच कर अपनी माता को रक्षा करते हैं. அவர் அப்பொழுது சர்வரகன் ஸ்கந்துகுப்த நாட்டில் தான் அவர் வந்து அந்த நாட்டில் வந்து முக்கியமான பணியில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு? ஸ்கந்தருடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாரு? கொலை செய்யணும் அப்படின்னு. மாறினா கொலைன்னு அர்த்தம். கொலை செய்வதற்காக முயற்சி செய்கிறாரு. அந்த முயற்சி வந்து ஸ்கந்துக்கு வந்து அந்த தெரிஞ்சோன்னு என்ன பண்ணுறாரு? தன்னுடைய அம்மாவை காப்பாற்றுகிறார். அந்துமே ஸ்வேத் हुनों को मारकर भारत के बागर கத்தை எடுத்தாங்க. அவங்க அம்மா வந்து காப்பாற்றுறார் ஸ்கந்து. இந்த கதையில் வந்து அந்திம இறுதியில் வந்து அவங்கள விட்டு அந்த ஹுனு அப்படின்னா வந்து அந்த கொள்ளையர்கள் வந்து நாட்டை விட்டு வந்து நம்ம பாரத நாட்டை விட்டு வந்து அவர் வந்து அந்த போரில் வெற்றி பெற்று அவங்க வந்து வெளியில் வந்து துரத்திடுறாரு. பிரணா ஜாய் பரு வச்சன்னா ஜாய். பிரணா அப்படி வந்து உயிர்னு அர்த்தம். உயிரை கூட விடுவாராம், ஆனால் வந்து கொள்கை வந்து விடமாட்டார். ஸ்கந்தரை வந்து சொல்கிறாங்க. ஸ்கந்துகுப்த மாலவ சாமாஜ்ய அவர் குப்த சாமாஜிக்கு பீச் ஏக்கு சந்திகை. வந்து குப்த சாம்ராஜ்யத்தாரையும் இவர் ஸ்கந்துகுப்து இருக்கார். அந்த அவருக்கும் குப்த சாம்ராஜ்யத்திலும் மாலவ சாம்ராஜ்யம் இடையே வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு உடன்பாடு வந்து இருக்குமா. உஸ்கே अनुसार कप्तान को मालवों के संकट से சகிதா கர்ணி சாகியே. இந்த மாலவ நாட்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையில் வந்து எந்த ஒரு ஹெல்ப்புனாலும் வந்து இவங்க வந்து செய்வாங்களாம். அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து உடன்பாடு வந்து இருக்கான். குப்த சாம்ராஜ்யத்துக்கும் மாலவ சாம்ராஜ்யத்துக்கும் சகாயத்தான ஹெல்ப்பு போய் அடிக்கடி போய் அவங்க கஷ்டமாக இருக்க நேரத்தில் வந்து இவர் போய் வந்து உதவி செய்வாராம் ஸ்கந்துகுப்து. ஸ்கந்து
புஷ்ய மித்ரோன் சே யுத்த கர்த்தாகை அந்த எதிரிகளோட வந்து அவர் வந்து போர் செய்கிறார் ஸ்கந்தகுப்து உஷி சம்மிய மாலவசே தூது ஆக்கர் கர்த்தாகை கி குண ஹமாரே ராஜ்ய பர் ஆக்கிரமன் करने वाले हैं हमारे राजा ने आपसे सहायता மாங்கிகை. அப்போ வந்து அவர் அந்த எதிரிகளோடு வந்து ஸ்கந்தகுப்து வந்து சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த நேரத்தில் வந்து மாலவ நாட்டிலேருந்து வந்து ஒரு தூது அப்படின்னா வந்து ஒரு தூதவர் வந்து வராரு. ஸ்கந்தகுப்து வந்து பார்க்குறவார். இந்த மாதிரி வந்து அந்த அந்த ஹூன் வந்து அவங்க எங்கள் நாட்டில் வந்து ஆக்கிரமிப்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஹமாரே ராஜா எங்கள் ராஜா வந்து மாலவ நாட்டு ராஜா வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டு வர சொன்னார். வாங்கினா கேட்குறது எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்னை வந்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த தூதர் வந்து இந்த ஸ்கந்தகுப்தரன் சொல்கிறாரு. வச்சன் வத்த ஹோக்கர் ஸ்கந்து மாலவி கோ ரக்ஷா கர்ணே ஜாத்தாகே. உடனே அவர் வந்து அவர் எடுத்த கொள்கையை வந்து அவர் கொடுத்த வாக்கு வந்து அவர் காப்பாற்றுவார் ஸ்கந்தகுப்து. ஏன்னா அவங்களுக்கு எதுக்குமே இவர் தான் போய் ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் வந்து அவங்கள வந்து காப்பாற்றணுன்னு ரக்ஷா கர்ணே ஜாத்தா அவங்கள காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணுறாரு, மாலவ நாட்டுக்கு வந்து ஸ்கந்தகுப்து போகிறாரு. வக்கு சரணாகதி இக்கா ரக்ஷபிகை. அவர் வந்து ஸ்கந்தகுப்தன் அவர்கிட்ட வந்து யார் வந்து கேட்டாலும் அவர் சரணாகதி அடைஞ்சிட்டாரோ அவர் வந்து அவங்கள கண்டிப்பாக வந்து ஒரு பாதுகாவலனாக இருந்து அவர் வந்து பாதுகாப்பாராம் ஸ்கந்தகுப்து. தியாகி ஸ்கந்து மாத்திர சாந்தி சாகத்திகை. ஸ்கந்து வந்து ஒரு அமைதியை வந்து விரும்பக்கூடியவர், அமைதியாக இருக்குன்னு சொல்லி அவர் நினைப்பவராம் ஸ்கந்து. அனந்ததேவி ஸ்மார்ட்டு குமாரகுப்தக்கி ஹத்தியா. அந்த ஆனந்த தேவி அப்படிங்கிறது வந்து ஸ்கந்தருடைய வந்து சித்தின்னு அர்த்தம். அந்த மன்னருடைய வந்து இரண்டாவது மனைவி. அந்த மன்னரே வந்து கொலை செய்யணும்னு நினைக்கிறார். அந்த இரண்டாவது மனைவி ஸ்கந்தகுப்தருக்கு வந்து சித்தியாவது ஹத்தியா அப்படி ஒன்று வந்து மன்னர் வந்து கொலை செஞ்சிடறாங்க. மகாதேவி தேவகி கி ஹத்தியா கர்ணா சாகத்திகை. உடனே என்ன பண்ணுறவர், இந்த முதல் மனைவி வந்து இந்த ஸ்கந்தருடைய அம்மா பேர் வந்து தேவகி. அவங்களே என்ன பண்ணுறாங்க, இவங்களே நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த தேவி நினைக்கிறான். ஏங்க ஆனந்த தேவிக்கு வந்து ஒரு மகன் இருக்கான், அவன் பேர் வந்து பர்குப்து. இவங்களையும் கொண்டுட்டாக்கா நம்ம மகனை வந்து இந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கலான்ற எண்ணத்தோடு என்ன பண்ணுறான், தேவிக்கு வந்து நம்ம கொண்டுடணும் அப்படின்ட்டு அவளையும் வந்து கொலை பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. பத்துன பதவி அவர் அதிகாரம் பதவி மற்றும் அதிகார் கேலியே इतना नीचे गिरना स्कंद के लिए சன்பவ நகிதா. வந்து இந்த பதவி மற்றும் அதிகாரத்துக்காக வந்து இத்தினா நீச்சை இவ்வளோப்படிய கீழ்த்தரமான வந்து செயலை வந்து ஸ்கந்தர் வந்து கண்டிப்பாக அதை வந்து அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் வந்து ஸ்கந்தரை பற்றி நல்லாவே தெரியுமா. அப்படி அதிகார் வகு ஹர்ஷகே ஷாத்து பாயுக்கோ தேத்திகை. உடனே மக்களுக்கு எல்லாருக்குமே ஸ்கந்தரை பற்றி தெரிஞ்சிருந்து என்ன பண்ணுறாரு, ஸ்கந்தருக்கு வந்து தெரிஞ்சிட்டு இருந்த உண்மை வந்து தெரிஞ்சவொடனே நம்ம அப்பா வந்து கொண்டுட்டாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, அவருடைய மகன் வந்து புரகுப்தருக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து பதவி வந்து பிரமாணம் பண்ணி செஞ்சிடறாரு. அவர் சந்தோஷமாக செஞ்சிடறாரு. ஹர்ஷகே ஷாத் அவர் மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுறாரு, தன்னுடைய தம்பிக்கு வந்து நீயே வந்து இதில் வந்து மன்னராக இருந்து நீ ஆட்சி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன நிறைவோடு வந்து அவர் இந்த சிம்மாசனத்தில் வந்து உட்கார வைக்கிறார். கர்மட்னா அவருடைய ஸ்கந்தகுப்தருடைய செயல் வீரம், அவருடைய வீரம் எப்படி இருந்தது. மார்னா ஸ்கந்துக்கா அச்சானகி லகத்தா. அவருடைய வந்து மரணா அப்படின்னா அந்த கொலைன்னு அர்த்தம், மார்னானா வந்து போர்னு அர்த்தம். அந்த வந்து கொலை பண்ணுறதுல அந்த போருக்கு அதிகமாக போகிறதுல இதிலெலாம் வந்து அவருக்கு வந்து எந்த அச்சா நகி அதில் உண்மையிலே வந்து அதுக்கு வந்து விருப்பமே அவருக்கு வந்து கிடையாது. யுத்த விஷய பசந்து பி நகிகை. யுத்தம் அப்படின்னாலும் போர், இந்த போர் செய்கிறதுல அதுக்கு வந்து விருப்பம் அவருக்கு கிடையாது. ஏன்னா போர் செய்கிறப்போ மக்கள் அதிகமாக அதில் செய்கிறாங்க வீரர்கள்ன்ட்டு அதுக்கு அவர் வந்து விருப்பப்பட மாட்டாராம். தல்வார் சே உஸ்கா நஃப்ரத்தேகை. தல்வார் அப்படின்னா வந்து வாளுன்னு அர்த்தம். அந்த வாளை கூட வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து வெறுப்பாராம் அந்த ஸ்கந்தகுப்து. ஃபிர்பி பிறகும் கூட வகு தல்வார் பக்கர்த்தாகை யுத்த கர்த்தாகை. அந்த போரில் வந்து அந்த வாளை வந்து பிடிக்கிறதுக்கு கூட வந்து அவர் அந்த தேவும் போது அந்த வாளை வந்து அவர் எடுப்பாராம் அந்த போரில்.
यज्ञ शब वग प्रजा प्रजा की रक्षा के लिए देश की रक्षा के लिए करता है. பிரஜா அப்படின்னா அவர் வந்து அந்த வாள் எதுக்கு எடுக்கிற நம்ம நாட்டுக்காகவும், பிரஜா அப்படின்னா மக்கள், தேச நம்ம இந்த தேசனா நாடு, பிரஜான மக்கள், மக்களுக்கோசரம் அந்த நாட்டுக்கோசரம் தான் வந்து அந்த வாளை வந்து அவர் எடுக்கிறாரு. स्वार्थ लाभ के लिए वग अपनी தல்வார் நகி சல்தா. வந்து ஸ்வார்த்த அப்படின்னா வந்து அவர் வந்து சுயநலத்துக்காகவும் லாபகரத்துக்காகவும் அவர் என்ன பண்ணார், அப்படி தல்வார் நகி, அந்த சுயநலத்துக்கு லாபத்துக்கோசரமாக அவர் வந்து வாளை வந்து எடுக்க விரும்ப மாட்டார். ஸ்மான் வான் ஷமாவான், அது வந்து மன்னிக்கும் குணம் வந்து அவருக்கு வந்து ஸ்கந்தகுப்தருக்கு இருக்குது. வக்கு பாப்ஸே குருப்பா கர்த்தாகை பாப்பியோன் சே நினகி. வகு பாப்ஸே அப்படின்னா வந்து ஒரு பாவங்களை வந்து அவர் வந்து வெறிக்கிறான். பாவம் செய்கிறவங்களை வந்து அவர் என்ன பண்ணுவாராம், குருனா அப்படின்னா வந்து வெறுப்பாராம் ஸ்கந்தகுப்து. பாப்பியோம் சே நகி, பாவம் வந்து அதாவது செய்யக்கூடியவர்கள் வந்து அவர் வந்து வெறுக்க மாட்டார். ஆனந்த தேவி पटार्क सर्वनाग शब मिलकर स्कंद के पिता ஷமாட்டு குமாரகுப்தக்கு மார் டால்தேகை. இவங்க வந்து அந்த மாதிரி இந்த பாவம் செய்கிறவங்களை வந்து வெறுப்பார், செய்யக்கூடியவங்க வந்து அவர் வெறுக்க மாட்டார். இதில் வந்து 3 பேர் இருக்காங்களா. அனந்த தேவி இருக்கான், அவர் வந்து ஸ்கந்தகுப்தர் சித்தி. பட்டார்க் அப்படின்னா அந்த நாட்டில் அவர் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கார். அடுத்தது சர்வநாகு. இந்த 3 பேர் என்ன பண்ணாங்க, சேர்ந்து அந்த சமாட்னு பேரரசர்னு அர்த்தம். அந்த ராஜா வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கந்தகுப்தரோட அப்பா வந்து ராஜா வந்து அவங்க வந்து கொண்டுடுறாங்க 3 பேர் சேர்ந்து. जब ये लोग स्कंद की माता देवकी की हत्या करने जाते हैं. இதை வந்து 3 பேர் சேர்ந்து தான் வந்து மகாராஜா கொண்டுட்டாங்கன்றதுக்கு தேவகி வந்து இது தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, தேவகி வந்து கொல்ல பார்க்குறாங்க. ஹல்யா கர்னே ஜாத்தேங்க, அவங்களையும் வந்து கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்ருக்காங்க 3 பேரும். தப்பு ஸ்கந்து ஜாத்தாங்க. அந்த நேரத்தை திட்டம் போடுறப்போ வந்து ஸ்கந்தர் வந்து வந்துடுறாரு, மகன் வந்து வந்துடுறாப்புல. வக்கு அப்படி மாதாக்கி ரக்ஷா கர்த்தாக, தன்னோட அம்மாவை என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்கந்தர் வந்து காப்பாற்றிடுறாரு. ஆனந்த தேவி ஆதி துரோகியும் கா ஷமா கர் தேத்தாக. உடனே ஆனந்த தேவி வந்து ஸ்கந்தர் வந்து சித்தி தானே அது இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், அந்த துரோகி வந்து அவர் வந்து மன்னிச்சு விட்டுறாரு. பிரேமி அப்படின்னா வந்து அன்புன்னு அர்த்தம். விஜயா கோ தேக்குக்கர் ஏக்கு ஷனா கேலியே ஸ்கந்து கா மன் சஞ்சல்கோ உடுத்தாவே. விஜயாவும் வந்து பார்க்குறாங்க, தேக்குக்கர்னா பார்க்குறது, விஜயாவும் பார்க்குறாங்க. வந்து ஸ்கந்தர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்த்துட்டு அவங்க மனதுக்குள்ளே என்ன பண்ணி ஒரு சஞ்சலப்படுறாங்க. சஞ்சல் அப்படின்னா அவங்களுக்கு மனதுக்குள்ளே வந்து ஒரு சஞ்சல் ஏற்படுகிறது. மகர் ஆனால் வக்கு லடுக்கி பட்டாருக்கு சாதி கர்த்திகை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் வந்து இந்த விஜயா என்ன பண்ணுறாங்க, பட்டாருக்கு வந்து திருமணம் சாதினா திருமணம்னு அர்த்தம். உடனே இவங்க 2 பேர்த்துக்கு வந்து அந்த திருமணம் நடக்கிறது. ஸ்கந்தி யக்கு தேக்குக்கர் துக்கி ஹோத்தாக. உடனே ஸ்கந்தருக்கு வந்து ரொம்ப வந்து மனம் வந்து வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஸ்கந்தர் தான் வந்து விஜயா வந்து திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சாரு. ஆனால் வந்து பட்டாருக்கு வந்து திருமணம் செஞ்சதுனால வந்து கொஞ்சம் வருத்தம் அடைகிறாரு ஸ்கந்தர். மகர் ஆனால் பிறகு பாத்துமி देवसेना का सच्चा प्यार देखकर उसे जो जान से प्यार करता है. இருந்தாலும் துக்கம் அடைகிறாரு ஸ்கந்தர். இருந்தாலும் பிறகு என்ன பண்ணுறாங்க, தேவசேனா இவங்க வந்து இந்த மாளவ நாட்டு மகாராஜோட தங்கைன்னு வச்சுக்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, உண்மையான அன்பு வந்து ஸ்கந்தர் மேலே வந்து காட்டுறாங்க. காட்டின உடனே என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து ஸ்கந்தர் சாகத்தாக்கு தல்வார்க்கு बल पर विजया को सुंदरता को अपना சக்தா தா. இருந்தாலும் உண்மையான அன்பு வந்து தேவசேனா வந்து ஸ்கந்தர் மேலே காட்டுறாங்க. இருந்தாலும் அவர் பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் ஸ்கந்தர் வந்து அவர் நினச்சிருக்கலாம், என்ன நினச்சிருக்காங்கன்னா, தல்வார்னா ஒரு வாலில் வந்து சண்டை போட்டு இந்த விஜயா வந்து எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணலாம், சுந்தர்தா அப்படின்னா அந்த விஜயா வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். அந்த அவங்கள வந்து கண்டிப்பாக நம்ம வந்து திருமணம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து அந்த வாலில் போயிட்டு நம்ம வாழை எடுத்து சண்டை போட்டு திருமணம் செய்யணுன்றதுக்கு அவருக்கு வந்து அது விருப்பம் கிடையாது.
நினச்சிருந்தா அவர் செஞ்சுருக்கலாம், ஆனால் அது வந்து விரும்பலை. மகர் ஆனால் வக்கு வைசானகி கர்த்தாகி ஆனால் அது அவர் செய்யவில்லை. தேவசேனா ஸ்கந்துக்கோ விவாகு பிரஸ்தாவ டூக்ரா தேத்திகை. உடனே தேவசேனா வந்து திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. இருந்தாலும் என்ன பண்ணுறா, திடீர்னு வந்து அவர் வந்து திருமணம் செய்கிறதுக்குன்னு உடன்பாடு இல்லை, டூக்ரா அப்படின்னா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கந்தர்கிட்ட வந்து சொல்லிடுறான். தோ ஸ்கந்து ஸ்வயம் ஆஜீவன் பிரம்மச்சாரி ரகனேக்கு பிரதிஜா கர்த்தேகை. உடனே வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜயாவும் வந்து நினச்சான். இருந்தாலும் வந்து பட்டாருக்கு வந்து ஒரு திருமணம் செஞ்சுட்டா. அடுத்து தேவசேனா என்ன பண்ணுறா, அவளை வந்து திருமணம் செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்கந்தர்னு நினைக்கிறாங்க தேவசேனாவும். இருந்தாலும் தேவசேனா என்ன பண்ணுறாரு, திடீர்னு வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அவன் வந்து ஸ்கந்தர் என்ன பண்ணுறாரு, ஆஜீவன் நான் வாழ்க்கையில் இனிமேட்டு எப்பயுமே வந்து நான் பிரம்மச்சாரியாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உறுதி எடுத்துக்கிறாரு. பிரதிஜா அப்படின்னா வந்து உறுதி போட்டாருமே, எந்த பெண்ணையும் நான் திருமணமே செய்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன கட்டுப்பாடோட அவர் வந்து ஸ்கந்தர் வந்து இருக்கிறாரு. ஸ்கந்துகுப்து மாத்ரு பக்த அப்படின்னா வந்து அம்மாவுடைய அன்பு. ஜப்பு தேவகி கி மார்னே கி ஷட்யந்திர சமாச்சார் பாதாகை ஸ்கந்து சீக்கு ஆக்கர் மாதாக்கு பச்சாதாகை ஜப்பு தேவகிக்கோ மார்னேக்கு சட்யந்திர. அப்போ வந்து இந்த தேவகி வந்து சூழ்ச்சி வந்து இந்த செய்தி வந்து தேவகிக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. அந்த மார்னே அப்படின்னா கொலை பண்ணுறது வந்து தேவகிக்கு வந்து இந்த செய்தி வந்து தெரிஞ்சிடுது. அப்போ வந்து ஸ்கந்தர் சீத்து ஆக்கர் மாதாக்கும் பச்சாதாக. உடனே வந்து அவர் ஸ்கந்து என்ன பண்ணிட்டாரு, அம்மா வந்து உடனே வந்து காப்பாற்றிடுறாரு தேவகியை. பாத்துமே பிறகும் கூட ஸ்கந்து பாடுமே பஹு ஜாத்தாக. அவர் வந்து ஒரு இதில் வந்து வெள்ளத்தில் வந்து ஸ்கந்துகுப்து வந்து வெள்ளத்தில் வந்து அடித்து ஒரு நதியில் வந்து அடித்து செல்லிட்டு போயிடுச்சு. அவர் தண்ணி வந்து இழுத்துட்டு போயிடுச்சு ஸ்கந்துகுப்த. யக்கு பாத்து ஜான்கர் உஸ்கி மாதா தேவகி பிரணா சோடிதியே. உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டவுடனே அந்த ஜான்கர் இதை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறா, உஸ்கி மாதாவோட இந்த தேவகியை என்ன பண்ணுறாங்க, உயிரை வந்து விட்டுறாங்க. சோடு அப்படின்னா விடுறதுன்னு அர்த்தம். பிரான் சோடே அப்படின்னா வந்து உயிரை வந்து இந்த தன் மகனை வந்து இறந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு உயிரை விட்டுடுறாங்க. ஸ்கந்து பச்சிக்கர் வாப்ப அதில் வந்து அந்த வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுறாங்க. மற்ற யாரோ ஒரு மூலிமா நம்ம காப்பாற்றப்பட்டு அவர் வந்து திரும்பி வந்துடுறாரு ஸ்கந்துகுப்து. और मांग के मर सकते को बात सुनकर மூர்ச்சித்து ஹோத்தாகை. உடனே வந்து திரும்பி வந்த உடனே அம்மா வந்து மாறின இறப்புன்னு அர்த்தம். அம்மா வந்து இறந்த செய்தி வந்து கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு, சூன்கர்னா கேள்விப்பட்டு உடனே மூர்ச்சித்து அப்படின்னா மயக்கம் அடைஞ்சிடறாரு. அம்மா வந்து இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கந்துகுப்து வந்து மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்துடுறாரு. பிறகு மாங்கிக்கு சமாதிப்பர் ஜாக்கர் ஃபூல் சடாக்கர் ஷோக்கு பிரக்கட்டை கர்த்தாக. உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டு அம்மா போய் அந்த சமாதியில் வந்து தேவகியை இது பண்ணியிருப்பாங்கள்ல, அடக்கம் பண்ண இடத்துக்கு போயிடும். அந்த சமாதிக்கு போய் என்ன பண்ணுறாரு, ஃபூல்னால் வந்து பூக்கள் அர்த்தம். அந்த பூக்கள் அந்த சமாதி மேலே போட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு துக்கத்தை வந்து தெரிவிக்கிறார். பிரக்கட்டுனா வெளிப்படுத்துகிறாரு. தன் அம்மாவை நினச்சி அவர் வந்து அழுகிறாரு. அவர் தேச பிரேமி, நாட்டின் பற்று. स्कंद जो भी करता है देश की भलाई के लिए करता है. அப்படி ஸ்கந்து வந்து எது செய்தாலும் என்ன பண்ணுவாராம், நாட்டுக்கோசரம் வந்து தான் அவர் வந்து நாட்டின் நலனுக்கோசரம் தான் அவர் செய்வாராம். எதுவுமே நம்ம நாடுன்னு தான் அவர் வந்து ஸ்கந்தர் வந்து நினைப்பாராம். பலாயினா நன்மைன்னு அர்த்தம். வக்கு புறகுப்து கோ ஷமாட்டு பனாத்தாக. உடனே வந்து அனந்த தேவியோட மகன் தான் வந்து புறகுப்து. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மன்னராகி உட்கார வைக்கிறாப்புல ஸ்கந்துகுப்து. மகாபாரத்துக்கு பீஷ்ம பிதாமகனி अधिकार त्यागार देश रक्षा के பார்லே நெலியா. மகாபாரதத்தில் வந்து பீஷ்மர் வந்து பிதாமகன் வந்து அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து எடுத்துக்கொண்டு நாட்டை வந்து சாக்ரிஃபைஸ்னால் பாதுகாக்கணுங்கோசரம் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து எடுத்துக்கிட்டாராம். அது வந்து மகாபாரத பீஷ்மர்
பிதாமகன் வந்து ஒரு ஆட்சியில் வந்து உட்காரல, இருந்தாலும் வேற ஒருத்தர் வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு நாட்டுடைய பாதுகாப்பெல்லாம் வந்து அந்த பீஷ்மர் தான் எடுத்துக்கிட்டாராம். அந்த மாதிரி வந்து இவர் என்ன பண்ணார், ஸ்கந்தகுப்து வந்து புரகுப்து வந்து அந்த ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இவர் வந்து அந்த பாதுகாப்பெல்லாம் வந்து ஸ்கந்தகுப்து வந்து எடுத்துக்கிறாராம். ஸ்கந்திபி வகி கர்த்தாகை அதுபோல் வந்து ஸ்கந்தகுப்தர் வந்து அந்த நாட்டுடைய பாதுகாப்பெல்லாம் வந்து அவர் எடுத்துக்கிட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் வந்து பார்த்துட்டு வந்தாராம். ட்ரூடு மன்ஸ்வி, ஆனால் ட்ரூடு மன்ஸ்வி அப்படின்னா ஒரு வந்து மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, பலமாக இருந்தது அவர் மனம். ஸ்கந்து தேவசேனாசி விவாகு கர்ணா சாகத்தாகை லேக்கின் தேவசேனா இஸ் प्रस्ताव को டுக்கரா தேத்திகை. அப்போ ஸ்கந்த் என்ன பண்ணுறார், தேவசேனா வந்து விவாகனா திருமணம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து ஸ்கந்தன் தேவசேனா வந்து திருமணம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகத்தானா விரும்புகிறாரு. லேக்கின் ஆனால் தேவசேனா அதில் வந்து அந்த பிரஸ்தாவ காட்டூர்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை, அதில் வந்து மறுக்கிறாங்க, நம்ம திருமணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவசேனா வந்து ஸ்கந்தர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. परिस्थित में कोई भी मनुष्य कमज़ोर हो जाता है, मगर स्कंद इस नितस्कार के बाद ही ஊனோ से अंतिम லடாயி லடுத்தாங்க. இருந்தாலும் வந்து ஐசி இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலையில் கூட கோயிபி மனுஷன் இந்த ஒரு சூழ்நிலையில் கூட வந்து ஸ்கந்தர் எப்படி இருந்தாலும் வந்து அவர் வந்து கம்ஜோ ரொம்ப வந்து மனம் வந்து மனதளவில் வந்து திடீர்னு வந்து தேவசேனா திருமணம் செய்துக்கலான்னு சொன்னோன்னே அவர் வந்து மனம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. இருந்தாலும் மனம் வந்து வீக்காக இருந்த நிலையிலும் கூட அவர் மனம் என்ன பண்ண ஸ்கந்து இஸ் திரிஸ்கார் அப்படின்னா வந்து அவர் வந்து எந்த வெறுப்பையும் வந்து வெளியில் வந்து காட்டாமல் என்ன பண்ணார், இந்த இது மாலவ நாட்டு மன்னர்கள் வந்து அந்த எதிரிகளோட இது அவங்க கூட என்ன பண்ணார், கடைசி வரைக்கும் வந்து ஒரு சண்டை போட்டாராம். ஹுனோகும் அந்திம் லடாயில் அடுத்தாங்க. இவ்வளோ சூழ்நிலையில் கூட எவ்வளோ கஷ்ட நஷ்டம் முதல்ல வந்து விஜயா சொன்னாங்க, அடுத்து வந்து தேவசேனா சொன்னாங்க. இவ்வளோ இருந்து இதையும் தாண்டி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம நாட்டுக்கோசரம் நம்ம நாடு தான் முக்கியன்ற மாதிரி அவர் என்ன மாலவ நாட்டுக்கோசரம் சேர்ந்து என்ன பண்ணார், ஒரு இறுதி வரைக்கும் வந்து சண்டை போட்டார். யுத்தமே ஜீத்துக்கார் ஸ்வத்து ஹுனோக்கு பாரதக்கே பாகர் கதேடு தேத்தாகை. ஒரு சண்டை போட்டு என்ன பண்ணார், அந்த ஹூனோக்கில் வந்து அவர் வந்து அதில் வெற்றி அடைஞ்சி ஸ்கந்தர் வந்து அவங்க வந்து நம்ம இந்திய நாட்டை விட்டு என்ன பண்ணார், ஓட விட்டாராம். சன்யமி விஜயா பகலே ஸ்கந்துக்கா திரிஸ்கார் கர்த்திகை. அப்போ வந்து விஜயா வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுறாப்புல, ஸ்கந்தர் வந்து திருமணம் எனக்கு உன்னை செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்கந்தர்கிட்ட சொல்லியிருப்பாப்புல. திரிஸ்கார் அப்படின்னா எனக்கு திருமணம் வேண்டாம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாப்புல. அதுக்கப்புறம் தான் வந்து பட்டாருக்கு வந்து திருமணம் செஞ்சுருப்பாப்புல. பிறகு பாத்துமி உஸ்மி மில்திகை பிறகு சந்திக்கிறாங்க. அவர் பிரணாய ஜாயனா கர்த்திகை. இப்போ வந்து நான் வந்து ஸ்கந்தரை சந்தித்து என்ன பண்ணுறாப்புல, நான் வந்து இப்போ வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தர்கிட்ட வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க. அப்புனே தோ ரத்தன குரகு உஷ் தேனேக்கு பாத்து கர்த்தி ஹே. நான் உனக்கு வந்து 2 ரத்தன தோ ரத்தன கிரகு அப்படின்னா வந்து 2 மாளிகைன்னு அர்த்தம். ரத்ன கிரகு அப்படின்னா மாளிகைன்னு அர்த்தம். 2 மாளிகைகள் வந்து உனக்கு வந்து உஷே தேனே உனக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்து கர்த்திகா வந்து ஸ்கந்திட்ட சொல்கிறா, உன்னை வந்து நீ திருமணம் பண்ணிக்க, எனக்கு வந்து மாளிகை 2 தரேன் அப்படின்றா. ஸ்கந்திக்கு பாஸ் என்ன தன்ஹே நான் உஸ்கா சகாயத்தா கேலியே தேவசேனா ஹே. உடனே வந்து ஸ்கந்திட்ட சொல்கிறான், பாஸ்னா வந்து ஸ்கந்தர்கிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க. தன்னுனா வந்து இந்த இடத்துல வந்து செல்வம்னு அர்த்தம். இந்த பணம் தன் ஹே உஸ்கானா இந்த இடத்துல வந்து உஸ்கினா பொருள் வந்து பணமும் தேவைப்படுது, பொருளும் தேவைப்படுது. இந்த உதவினால் என்ன பண்ணுறாப்புல தேவசேனாகை ஸ்கந்து को धन और स्त्री के प्यार को ஜரூரத் ஹே. ஸ்கந்துக்கு வந்து இந்த சூழ்நிலை காரணமாக வந்து தனுனா வந்து பணமும் தேவைப்படுது, ஸ்திரீனா வந்து பெண்களுடைய உதவியும் அவருக்கு வந்து ஜரூரத்துன்னு தேவைன்னு அர்த்தம். 2மே வந்து அந்த சூழ்நிலையில் வந்து
ஸ்கந்தருக்கு தேவைப்படுகிறது. ஐசே சமயமே இந்த சமயத்திலும் கூட உஷ்கா மண் அட்டல்னால் ஒரு மனசு வந்து ஸ்கந்தருடைய மனசு வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுதான். அட்டல் ரகத்தாகை வக்கு ட்ரூடு சங்கல்பிகை இந்த இதில் கூட ஒரு மனம் வந்து இந்த சூழ்நிலை கூட ரொம்ப உறுதியாக இருந்தார். வித்யா சொன்னதை அவர் எதுவே ஒரு மனதில் வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை. உபன்ஸ்கார் அப்படின்னா வந்து முடிவுரைன்னு சன்சார்மி करोड़ों लोगों पैदा होता है मगर इतिहास के पन्नों में चंद लोग को नाम ही सुनकर अक्षरों में लिखा जाता है. அப்போ சன்சார் மீன் உலகம் நடத்து அந்த உலகத்தில் வந்து கரோடோ அப்படின்னா வந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து பைதான வளர்ச்சி கோடிக்கணக்கான மக்கள் வந்து வாழ்ந்து வருகின்றனர். மகரானால் இதிகாஸ்கே பண்ணோம் இதிகாசத்தில் வந்து வரலாற்று பக்கங்கள் வந்து பண்ணோன்னா பக்கம்னு அர்த்தம். வரலாற்று ஏற்றுகளை வந்து திருப்பி பார்த்தா ஒரு சில மனிதர்கள் தான் வந்து பொன்னால் வந்து சுன்கர் அப்படின்னா வந்து பொன்னாலான அந்த ஏற்றில் வந்து கற்கள் வந்து பொதிக்கப்பட்டிருக்கிறது. அக்ஷரோனா எழுத்துக்கள் அர்த்தம். வந்து எல்லோரும் இருக்காங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனால் யாரோ ஒரு சில பெயர்கள் தான் வந்து இந்த வரலாற்று இதிகாசத்தில் வந்து பொறிக்கப்படுது. லிக்கானா எழுதப்பட்டது. ஸ்கந்துக்கா நாம்பி ஐசாகி நாம்ஹே இந்த பெயரில் வந்து ஸ்கந்தருடைய பெயர் வந்து இதில் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது. குப்த கால் ஸ்வர்க கால் கஹா ஜாத்தாக குப்தருடைய காலம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறோம். ஸ்வர்ண அப்படின்னா வந்து பொற்காலம்னு அர்த்தம். கால்னா காலம். குப்தருடைய காலம் வந்து பொற்காலமாக அழைக்கப்படுகிறது. இதோ உஷ்கா மூல் காரன் யகி ஸ்கந்தகை இந்த மூல காரணமே வந்து ஸ்கந்தர் தான். ஹுயே ஹை யகாங் யூர்வ பி வீர் பூர்த்தி अनेक सुनाना देखा है कभी स्कंद शो राजा एक இதில் வந்து ஹுயேகைன் அப்படின்னா இதில் வந்து நிறைய ராஜாக்கள் வந்து ஒவ்வொரு காலத்தில் வந்து நிறைய ராஜாக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வந்துட்டு வராங்க போகிறாங்க இப்படியே இருக்காங்க. இருந்தாலும் வந்து எல்லா ராஜாக்கும் போல் வந்து ஸ்கந்தர் வந்து கிடையாது. இவரை மாதிரி வந்து ஒரு முக்கியமான பார்த்து வந்து யாருமே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படியேப்பட்ட ராஜாவாக இருந்திருக்கிறாரு ஸ்கந்தர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.